இந்த காணொளியில் பீலியடி என்ற ஊரை உங்களுக்கு சுட்டிக்காட்டப் போகிறேன். இங்கு 2022ஆம் ஆண்டு அண்ணளவாக 175 சிவலிங்கங்கள் இருந்த மலையில் இன்று எத்தனை சிவலிங்கங்கள் இருக்கிறது என்பதையும் உங்களுக்கு தெரியப்படுத்தப் போகிறேன். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இன்றைய நாளில் இந்த காணொளியில் ஈழத்தில் திருகோணமலை மாவட்டத்தில் திருகோணமலை நகர எல்லைக்குள்ளே இருக்கிற பீலியடி என்ற ஊரை உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிரதான வீதி திருகோணமலை அனுராதபுரம் பிரதான வீதி. இப்படியே நேர பயணம் செய்தால் 6.1 கிலோமீட்டர் தூரத்தில் திருகோணமலை நகர மத்திக்கு போகலாம். இதில் இருந்து இந்த பக்கமாக பயணம் செய்தால் அனுராதபுரத்துக்கு போகலாம். இப்படியே பயணம் செய்யும்போது குறவப்பத்தான சந்தி வரும். அதால் திரும்பி போனால் வவுனியாவுக்கும் போகலாம். இப்போ நாங்கள் போகும்போது நீங்கள் கன்னியாண்டு எழுதி இருக்கிறத சில பெயர் பலகைகளில் பார்க்கலாம். ஆரம்பகால பகுதியில் கன்னியான்ற ஒரு கிராம சேவகர் பிரிவு தான் இருந்தது. பிற்காலத்தில் அந்த பெரிய கிராம சேவகர் பிரிவு 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்குது. ஒன்று கன்னியா, அடுத்தது மாங்காயூற்று, அடுத்தது பீலியடி. இன்றைய நாளில் பீலியடி தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஈழத்தில் திருகோணமலை மாவட்டத்தில் திருகோணமலை நகர எல்லையில் இந்த பகுதியில் இருக்குது பாருங்கோ. இதுதான் பீலியடி. இந்த வரைபடத்துக்குள்ளே தான் வரும். இதில் பாருங்கோ தண்ணி ஓடிக்கொண்டே இருக்குது. இது வந்து வயலுக்கு போய்கொண்டிருக்கு இந்த தண்ணி. இந்த வாய்க்கால் இருக்கிறதால தான் இந்த பகுதியை பீலியடி என்று சொல்கிறதா ஒரு அம்மா சொல்லியிருந்தவா. அந்த அம்மாவோட நிறைய நேரம் கதைச்சினாங்கள். முழுமையாக பதிவிட முடியாது, பல காரணங்கள் இருக்குது. அதனால் அந்த அம்மா கதைச்சதுலேருந்து சின்ன சின்ன விடயங்களை உங்கள் பார்வைக்கு தாரும். பீலியடி என் பேர் வந்தது இதால் தான் பீலியடியின் பேர் வந்ததா? சரி சரி. இப்போ கன்னியான்றா முதல் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது? ஒரே கிராமமாக இருக்கே இல்லாட்டி சோலைண்டா வாயால் சொல்லி இல்லாத சோலை தாப்பன் மாதிரி தாய் அவ்வளோ சோலை 85 எல்லாம் ஆமக்கார் போட்டு அடிக்க விழுக்கிட்டு. சரி. என்ன செய்கிறவன் சரி ஐயா யாழ்ப்பாணம் எவ்வளோ சிறுப்பட்டி இல்லையா சிறுப்பட்டி சுற்றி கொண்டு இந்த பகுதியால் தான் பெறுவோம். அதனால் இப்போ பிரதான வீதிக்கு போவோம். இப்படியே நேர போய் வார குறுக்கொழுங்கைக்குள்ளால் திரும்ப போகிறோம். இதில் ஒரு கோயில் இருக்கு பாருங்க. மேலே பக்கம் போவோம். உப தபால் அலுவலகம். சரி, இந்த குறுக்கு வீதி ஊடாக பயணம் செய்வோம். நிறைய வீடுகள் கட்டி கைவிடப்பட்ட நிலையில் இருக்குது. சில வீடுகள் முற்றாக சேதமடைஞ்சு பயன்படுத்தப்படாமல் இருக்குது. இதோட பாதம் முடியுது. வீட்டில் போகலாது. அந்த வீதிக்கு தாண்டா போவோம். இதில் வேலை பக்கம் போவோம். சரியான ஏற்றமாக போகுது. இதில் கொஞ்சம் தூரம் நடந்து போய் காட்டிக்கணுமா? அந்த பாதை கூகுள் வரைபடத்தில் காட்டினது மற்ற பக்கம் காணல. இவ்வளோ உயரம் நாங்கள் நிற்கிற இடம் பாருங்க. தெரியுதா வடிவா? அப்படியே பின்னுக்கு போகணும். நீ பிடிச்சே நான் இதை விட்டுறேன்டா. சரி, முன்னுக்கு போகணும். கூகுள் வரைபடத்தில் வீதி காட்டுது. ஆனால் இங்கே வந்து பார்க்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா? என்னத்தான் சொல்கிறது, நம்ம கொங்கு வரும். கொஞ்சம் உயரமாக நின்றவொன்னே தெரியுதா? இந்த மலை போகுது. இப்போ அப்படியா தெரியலை. இந்த மரங்கள் நிற்கிறதால எங்களோட பார்வைக்கு நல்லா தெரியுது. சும்மா போட நாங்களே உயரத்தில் வர்ற பாடு. அங்கே பார்த்தீங்களா? தெரியுதா வடிவா? இப்போ இதை விட இது இந்த இடம் ஓ இதால் போனீங்கன்னு சொன்னால் அந்த ரோட்டால்
வரைக்கும் போகலாம். பீலியடியில் வாழ்கிற மக்களோட வாழ்க்கை முறை என்ன வேலைகள் செய்யணும்? வேலைகள் கஷ்டப்பட்டு தொழிலை தான் செய்கிறாங்க, கல்லறுக்க போகிறாங்க, மற்றது கடையில் வேலை செய்கிறாங்க, சாப்பாட்டு தான் வேலை. ஆரம்பத்தில் இருந்த ஊரோட ஒப்பிடும்போது இப்போ முன்னேற்றமாக இருக்கா இல்லை அப்படியே தான் இருக்கா? முன்னேற்றம் என்னென்று தம்பி முன்னேற்றம் சொல்கிறது, ஜனங்களே கஷ்டப்படுதுகள், சாப்பாட்டுக்கும் மிச்சம் மோசமாக கிடையாது. இப்போ என்ன செய்கிறது, யார்கிட்ட சொல்கிறது? சரிம்மா, சரி சரி. சரி, இதால் இப்போ வேலை பக்கத்துக்கு திரும்புவோம். கூகுள் வரைபடத்தில் காட்டுற வீதிகளை பாருங்க இப்படி இருக்குண்டு. இந்த பக்கம் வயல்வெளி பாருங்க. நாங்கள் இந்த காணொளி ஆரம்பித்த இடத்துல உங்களுக்கு வாய்க்கால் ஓடுறது காட்டினாங்க. அந்த வாய்க்கால் வீதி தான் இது. இந்த வாய்க்கால் வீதியில் வலப்பக்கம் திக்கு திக்கா குடியிருப்புகள் இருக்குது, இடப்பக்கம் வயல்வெளி. தூரத்தில் பாருங்க மலைகளை தெரியுதா? இவ்வளோ பெரிய மலை. என்ன கொற்றவை ஆலயம். ஆனால் என்ன கோயில்? நடனகாளி கோயில். முதல் கொற்றவை என்ற பேரில் இருந்திருக்கா? இதில் கொற்றவை என்று போட்டிருக்கு மேப்பில். சரி என்ன? ஓ, யாழ்ப்பாணம். சங்க காலத்தில் நாங்கள் வணங்கிய தெய்வங்கள் எங்க? இப்படி இந்த இடப்பக்கத்தை காட்சியை பார்த்து கொண்டு வாங்க. வாய்க்காலில் தண்ணி ஓடிக்கொண்டே இருக்குது வயலுக்கு. சரி, நாங்கள் இந்த இடத்துல இருந்து தான் எங்களுடைய காணொலியை ஆரம்பித்து நாங்கள் இப்படியே போய் குறுக்கு வீதி உள்ளோடாக பயணம் செய்து அப்படியே சுற்றி இந்த வீதியால் வந்து இந்த இடத்துல நிற்கிறோம். இனி இந்த பிரதான வீதியால் போய் இடப்பக்கம் ஒரு குறுக்கு வீதி போகும், அதுக்குள்ளே போய் அங்கே இருக்கிற விடயங்களை பார்த்தா சரி. முக்கியமாக ஒரு விடயம் சொல்லணும். சங்க காலத்தில் ஐவகை நிலங்கள் இருந்தது: குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சி நிலத்தில் முருகனை வழிபட்டார்கள், முல்லை நிலத்தில் திருமாலை வழிபட்டார்கள், மருத நிலத்தில் இந்திரனை வழிபட்டார்கள், நெய்தலில் வர்ணனை வழிபட்டார்கள், பாலையில் கொற்றவையை வழிபட்டார்கள். ஆனால் இந்த முருகனை தவிர மற்ற தெய்வங்களை நாங்கள் அவதானித்து பார்த்தா அந்த அளவுக்கு ஆழமாக இங்கே வழிபடுற மாதிரி தெரியலை. ஏன்னு எனக்கு தெரியலை. இப்போ சங்க காலத்தில் இருந்த எங்களுடைய பூர்வீக கடவுள்களை நாங்கள் ஏன் வணங்கா விட்டோம்னு தெரியலை எங்களுக்கு. அதில் முக்கியமாக இந்த கொற்றவையே காளி என்றும் அழைக்கப்படுது. இப்போ காளி என்று தான் சொல்கிறார்கள். ஏன் அந்த கொற்றவை என்ற பெயர்லேயே இருக்கையில் இது மாதிரியான நிறைய கேள்விகள் இருக்குது. எங்களுடைய வாழ்வியல்லையும் எங்களுடைய வழிபாட்டு முறைகள்லேயுமே வந்து நிறைய விடயங்கள் உள்புகுத்தப்பட்டு விட்டது. எனவே எதிர்காலத்தில் அந்த விடயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளணும். என்ன கூடுதல் அந்த கிராமிய வழிபாடுகளை மறந்து நாங்கள் வெவ்வேறு வழிகளுக்குள்ளே போய்கொண்டிருக்கிறோம். ஏன் என்கின்ற பழமையான அந்த வழிபாட்டு முறைகள் வந்து இல்லாமல் போனதுன்றது எனக்கு தெரியலை. அது பற்றி உங்களுடைய கருத்தை நீங்கள் பதிவு செய்யுங்க. இப்போ நாங்கள் இதில் இருந்து அடுத்த கட்டமாக போவோம். குறிஞ்சி நிலத்தவர்கள் சிவனையும் வழிபட்டிருக்கிறார்கள் என்று ஆதிக்கடவுள் சிவன் தான் என்று சொல்வார்கள். அடுத்து எனவே இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. இப்போ நாங்கள் போகலாம். சும்மா சொல்லல, வெயிலண்டா இப்படி ஒரு வெயிலை நான் கிடைக்கிட தான் பார்க்குறேன். நான் அந்த அளவுக்கு கடும் வெயிலாக இருக்குது. அங்கே அதில் தெரியுது மலைகளை பாருங்க, பாறை கற்களை கொண்டு வந்து அடுக்கி வச்ச மாதிரி தெரியுது. நாங்கள் இப்போ இந்த சந்தியால் இடப்பக்கம் போக போகிறோம். இதில் ஈஸ்வரபுரம் என்று எழுதி இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வடமொழி எழுத்துக்களை நாங்கள் தவிர்த்து கொள்ளணும். ஏன் அப்படி அதுக்குள்ளே வருதுன்னு தெரியலை. அதில் பாருங்க, தென்கையிலே ஆதீனம் 108 சிவன் மலை என்று எழுதி இருக்குது. வலப்பக்கம் பாருங்க ஒரு ஒழுங்கை வருது. அந்த ஒழுங்கைக்கு வருவோம். இதால் போய் வருவோம், சுற்றி வருவோம். இந்த இடங்கள் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். இல்லை அதுக்காக
வீடுகள் இருக்குது. நான் இப்போ தென்கையிலே ஆதீனம் சிவன் மலை இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன். 108 இல்லை 1008 சிவலிங்கங்கள் வைக்கிற முயற்சி. நாங்கள் 2022ஆம் ஆண்டு வரும்போது இங்கே அண்ணளவாக 175 சிவலிங்கங்கள் இருந்திருக்குது. இது ஒரு பெரிய இடம், சுற்றி பார்க்குறதுக்கு கொஞ்சம் நேரம் தேவை. அதில் ஒரு பெரிய சிவலிங்கம் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கு, தெரியுதா? இப்படி வந்தால் இது நாங்கள் வந்த உடனே எங்களை வரவேற்கிற சிவலிங்கம். அப்படியே வந்தால் இதில் ஒரு மண்டபம் பாருங்கோ. இதுதான் பிரதான சிவலிங்கம் நினைக்கிறேன். அப்படியே இந்த பக்கம் பாருங்கோ, நிறைய சிவலிங்கங்கள் இருக்குது. நாங்கள் இந்த பகுதியால் இப்படியே போய் வருவோம் வாங்கோ. அங்கே பாருங்க, இந்த மலையை சுற்றி சிவலிங்கங்கள்லாம் பாருங்க, அவ்வளோ சிவலிங்கம். அப்படியே பாருங்க. இப்போ நாங்கள் மேலே ஏறி போவோம் வாங்க. இதில் சிவலிங்கம், அடுத்தது வேல் வைக்கப்பட்டிருக்கு, அந்த பக்கம் பிள்ளையார் வைக்கப்பட்டிருக்கு. சுற்றி வர எவ்வளோ நேரம் எடுத்ததோ தெரியாது. ஏன்னா 2022ஆம் ஆண்டு வரும்போதே நிறைய நேரம் எடுத்தது. காலெல்லாம் குத்து முள்ளு. இப்படியே வாங்க, 5 சிவலிங்கம். இப்படி இந்த பக்கத்தால் பார்த்தா அதில் தெரியுது பாருங்க சிவலிங்கம். அப்படி இந்த இடத்துல பாருங்க, கணக்கு தெரிகிற மாதிரியும் இருக்குது, கணக்கு தெரியாமையுமே நிறைய மரஞ்செடி கொடிகளுக்குள்ளே மறைஞ்சும் இருக்குது. சிவலிங்கங்களை பாருங்க, இதில் எழுதி இருக்கு யார் யார் கொடுத்துருக்கிறார்கள். இந்த பக்கம் சரியா இந்த காட்சியை மெல்லமாக பார்த்து கொண்டு வாங்க, இப்படி இருக்குன்னு பாருங்க. இப்படி அந்த மலை பகுதியை பாருங்க, அதில் ஒரு புத்தர் வைக்கப்பட்டிருக்காங்க, தெரியுதா உச்சியில்? அப்படி எப்படி கொஞ்சம் மேலாடு மேலாடு, நான் சொன்னேன். அதில் பாருங்க, உள்ளுக்கு ஒரு கோயில் மாதிரி அமைச்சு அதுக்குள்ள ஒரு சிவலிங்கம். சரியா? இதில் ஒரு சிவலிங்கம். எங்களால் சில இடத்துக்குள்ளே போகிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல. அங்கே பாருங்க, அதுக்குள்ளே பாருங்க, தெரியுதா? அங்கே அங்கே அதில் இருக்குது, அங்கே இருக்குது. இந்த பாறைகளை பாருங்க, தூக்கி தூக்கி வச்சு அடிக்கிற மாதிரியே இருக்குது. வாங்க கீழே இறங்க. இதில் ஒரு பிள்ளையார், அங்கே பாருங்க சிவலிங்கம். அப்படியே கீழ்ப்பகுதியை பாருங்க, இதில் 2 நல்லா கிட்டவா காட்டி எடு பாருங்க. அப்படி எவ்வளோ சிவலிங்கங்கள் உண்டு. இப்படி இறங்கி போவோமா?
இந்த சிவலிங்க அமைப்பு பாருங்கள், ஒரு சதுர வடிவில் இருக்குது. என்ன அங்கெல்லாம் சிவலிங்கம் அப்படியே பாருங்க, நிறைய சிவலிங்கங்கள். சரி, இந்த பக்கமாக போவோம் வாங்க. இப்படி அந்த மலைப்பகுதியை பார்த்துக்கணும் வாங்க. இன்றைக்கு அதில் பூசை நடந்திருக்கு, நான் பொங்கி இருக்கேன்னு பார்த்தியா. இதில் இந்த வைக்காத இடமும் இருக்குது. இதில் 3 சிவலிங்கம் இருக்குது, நடுவில் நந்தி இருக்குது. கருங்கல்ல தான் செய்திருக்கு நந்தி. வாங்க, இப்படி இந்த வரிசைக்கு பாருங்க சிவலிங்கங்கள். இதில் இந்த வேம்பை சுற்றியும் வைக்கப்பட்டிருக்கு. எத்தனை சிவலிங்கங்கள் இருக்குன்னு தெரியவில்லையே. நாங்கள் தொடர்பு எடுத்து கேட்க முடிஞ்சால் கேட்போம். நாங்கள் கீழே இருந்து வந்து இந்த மண்டபம் இருக்கிற இடத்துக்கு வந்து தான் இதால் ஏறி போனாங்கள். இப்போ நாங்கள் நிறைவாக இந்த இடத்துக்கு வந்தடைஞ்சிட்டோம். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீங்க? இருக்கேன், சுகமாக இருக்கேன். சரி, நாங்கள் முதல் வரும்போது 175 சிவலிங்கத்தோட இந்த இடம் இருந்தது. இப்போ எத்தனை இருக்குது? கிட்டத்தட்ட 360க்கு மேலே. 360க்கு மேலேயா? இப்போவுமே நிறைய பேர் வந்து சிவலிங்கம் வச்சு கொண்டு இருக்கிறார்களா, இல்லை ஒரு கட்டத்துக்கு பிறகு வைக்கிறது இல்லையா? வச்சு கொண்டிருக்கணும். நாங்கள் ஆரம்பத்தில் வரும்போது எல்லாம் அந்த மேலே ஒரு உருளை மாதிரியான சிவலிங்க அமைப்பாக இருந்தது. இப்போ சில இடங்கள்ல அந்த சதுரம் மாதிரியான அமைப்பாக இருக்குது. அது ஒரு இடத்துல. ஓ, அது என்ன? அதுக்கு அது நாங்கள் அதை அந்த லிங்கம் நவகோள்களுக்குரிய லிங்கமாக அதை வச்சுருக்கோம். அதில் அந்த 9 மட்டும் அப்படி அந்த அமைப்பில் மற்றதெல்லாம் அமைப்பு. இப்போ இந்த 2 செய்து வந்திருக்கு. இது இந்த பட்டலிங்கம்ன்றது அதிகமாக அந்த சோழர் காலத்துக்குரிய வடிவம். ஓ, அந்த வடிவமைப்பு. அப்போ அது ஒருக்கா ஞாபகப்படுத்தலாம். அது இப்போ சோழர் காலம்ன்றது எங்களுக்கு மண்டக்கில் ஒரு ஓடி போகும் தானே. அது என்னண்டு இது சோழர் காலத்துக்கான ஒரு எண்ணம் கொண்டு போவாங்க. அப்போ அந்த வரலாற்று ஒரு ஞாபகத்துக்காக நினைவூட்டல் கொஞ்சம் வடிவாகவும் இருக்குதான். பார்க்கல அது ஒரு அழகு. இப்போ ஒரு சிவலிங்கம் வைக்கிறேன்னா அதுக்கு எவ்வளோ செலவாகுது? எங்களுக்கு அந்த வச்ச பூசி எல்லாம் முடிஞ்சு பூசி எல்லாம் செய்து அந்த அதுக்குரிய அந்த இதுக்குரிய இதெல்லாம் எங்களுக்கு 85 முடியும். 85,000. எத்தனை அடி சிவலிங்கம்? இந்த வழக்கமாக நாங்கள் வச்சுருக்கிற மாதிரி அந்த அளவான சிவலிங்கம். இப்போ இதில் இன்னொரு சிக்கல் இருக்குன்னா, இப்போ இவ்வளவும் நான் 160க்கு மேலே கணக்கு சொல்கிறேன். இதில் எங்களுக்கு அந்த சரியான அந்த லிங்கத்தை இது அவர்களுடைய உணர்வு வேலை செய்வோம். என்றால் நான் நினைக்கிறேன், சும்மா நாங்கள் தண்டிக்க ஆக கூடினது பார்த்தா ஒரு 25 பேர் தான் இந்த லிங்கத்துக்குரிய பராமரிப்புகளுக்கான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அதுவும் எதையொட்டி என்றால் சிவராத்திரி ஒட்டி. அப்போ இந்த சிவராத்திரி உங்களை பார்க்க தெரியும், இவ்வளவும் நல்ல மலைகளோட காடு பார்த்தோம். இப்போ திருப்பி இதுகளுக்கு பிறவாக்கி சிவராத்திரிக்கான ஏற்பாடுகள் அதுகளையும் செய்து கொண்டு இதுகளுக்குரிய பட்டு பராமரிப்பு எல்லாத்தையும் அந்த துண்டுகளில். அப்போ இது முழு லிங்கத்தினுடைய பலனும் இந்த 25 பேருக்கும் தான். சில பேர் மறந்தே போனாங்க, இங்கே ஒரு இருக்கிறான்றதை மறந்து போனாங்க. ஆனால் நாங்கள் மறக்க இல்லாது. அவர் எல்லாருக்கும் உரியவர், அவர்களுக்கும் உரியவர் தானே, மறந்தவங்களுக்கும் உரியவர். அது ஒன்றும் செய்ய இல்லாது.
அப்போ நாங்களே ஏதோ பராமரிக்க ஆனால் அந்த பராமரிக்கிற முறையில் நாங்கள் அந்த கடமையை செய்து கொண்டிருக்கிறோம். நல்ல காலம் நாங்கள் அந்த ஆடம்பரங்களாக வலிக்கிறதால இருந்த மாதிரி இந்த மாதிரி பூசையும் நீரும் தான் என்றதோடய எங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம், அந்த ஒரு ஆகப்பெரிய சிக்கலாக படையில்லை. சரி ஐயா, நன்றி. தென்கையிலே ஆதீனத்தினுடைய சிவலிங்க மலைப்பகுதியை உங்களுக்கு காட்டினான். இப்போ பிரதான வீதி நோக்கி போகிறோம். சிவன் மலை என்று எழுதியிருக்கு. இடப்பக்கம் பார்த்து கொண்டு வாங்க. இன்றைய நாளில் இந்த காணொளியில் பீலியடி என்ற ஊரை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். வயல்வெளிகள் இருக்குது, ஒரு பகுதியில் வயல்வெளி இருக்குது. அடுத்தது இந்த ஊரில் வேலை தட்டுப்பாடு அதிகமாகவே இருக்கிறது என்ற விடயத்தை தான் நாங்கள் கண்டவர்கள் எல்லாருமே சொன்னது. இந்த காணொளியை பார்த்து உங்களுக்கு நன்றிகள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.